பிராண்டி செய்திகள். பெரம்பூரில் 86.72%. தளபதியின் வருகையால் தவிடு பொடியான பழைய சாதனைகள். திமுக கோட்டையில் ஓட்டை விழுமா? கடந்த 3 தேர்தல்களின் பெரம்பூர் ரிப்போர்ட் கார்டு. ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு ஏப்ரல் 24, 2026. தமிழகமே இப்போ ஆவலோட பாத்துட்டு இருக்கிற ஒரு தொகுதி பெரம்பூர். ஏன்னா அங்க களமிறங்கி இருக்கிறது நம்ம தளபதி விஜய். 2021ல வெறும் 62% ஓட்டு போட்ட பெரம்பூர் மக்கள் இன்னைக்கு 86.72% ஓட்டு போட்டு ஒட்டுமொத்த அரசியலையே அதிர வச்சிருக்காங்க பாஸ். இந்த 24% உயர்வு திமுக கோட்டையை தகர்க்குமா? இதோ பெரம்பூர் தொகுதியோட கடந்த கால சுவாரஸ்யமான புள்ளி விவரங்கள். 2011 தேர்தல் அதிமுக கூட்டணி மாஸ். அந்த தேர்தல்ல 69.7% வாக்குகள் பதிவாச்சு பாஸ். அதிமுக கூட்டணியில இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இங்க கெத்தா ஜெயிச்சிருந்தாங்க. 2016 தேர்தல் திக் நிமிடங்கள். வாக்குப்பதிவு 64.95% குறைஞ்சது. அதிமுகவோட பி. வெற்றிவேல் வெறும் 519 ஓட்டு வித்தியாசத்துல தான் திமுகவை வீழ்த்தினாரு. அந்த அளவுக்கு இங்க ஃபைட் பயங்கரமா இருக்கும் பாஸ். 2019 இடைத்தேர்தல் திமுக என்ட்ரி. 64.39% வாக்குகள் பதிவாச்சு. அப்போ அதிமுக ஆட்சியில இருந்தும் திமுகவோட ஆர். டி. சேகர் இங்க வெற்றி வாகை சூடினாரு. 2021 தேர்தல் திமுகவின் பலம். கடந்த தேர்தல்ல 62.96% ஓட்டு பதிவாச்சு. திமுக வேட்பாளர் ஆர். டி. சேகர் சுமார் 50,000 ஓட்டு வித்தியாசத்துல பிரம்மாண்டமா ஜெயிச்சு பெரம்பூர திமுகவோட கோட்டையா மாத்தினாரு பாஸ். 2026 இப்போதைய நிலை. ஆனா இன்னைக்கு கதை வேற. 86.72% வாக்குப்பதிவுங்கிறது இதுவரைக்கும் பெரம்பூர் பார்க்காத ஒரு மாஸ் ஹிட். சுமார் 24% ஓட்டு அதிகரிச்சிருக்கிறது யாருக்கு சாதகமா இருக்கும்? இளைஞர்களின் பங்கு. இந்த 86% வாக்குப்பதிவுக்கு பின்னாடி இருக்கிறது புது வாக்காளர்களும் விஜய் ரசிகர்களும் தான் அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க பாஸ். திமுக வெர்சஸ் தவக. திமுகவோட ஆர். டி. சேகரும் தவக தலைவர் விஜயும் நேரடியா மோதுறதுனால இந்த தடவை பெரம்பூர் முடிவு நெருப்பு மாதிரி இருக்கும் பாஸ். பெரம்பூர் தொகுதி ஒரு பார்வை. தேர்தல் ஆண்டு, வாக்குப்பதிவு சதவீதம். வெற்றி பெற்ற கட்சி 2011 69.7%. சிபிஎம் அதிமுக கூட்டணி. 2016 64.95%. அதிமுக. 2019 இடைத்தேர்தல் 64.39%. திமுக. 2021 62.96%. திமுக. 2026 யாருக்கு? வெயிட்டிங் பாஸ். பெரம்பூரோட இந்த இமாலய வாக்குப்பதிவு பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். பழைய சாதனைகளை எல்லாம் உடைக்கிறதுக்காகவே ஒருத்தன் வருவான். அவன் வர்றப்போ வரலாறு மாறும். பெரம்பூர்ல விஜய் அந்த வரலாற்று படைப்பாரான்னு மே 4ல தெரிஞ்சிடும் பாஸ். பெரம்பூர்ல பதிவான இந்த எக்ஸ்ட்ரா 24% வாக்குகள் விஜய அரியணையில உட்கார வைக்குமா, இல்ல ஆர். டி. சேகர் தனது கோட்டையை தக்க வச்சுப்பாரா? உங்களோட எக்ஸிட் போல் கணிப்பு என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 அனைத்து எக்ஸிட் போல் மற்றும் நேரடி அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், லேக்கா சொல்வோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.